மாதவன் என்றதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்க்கொடேன் என்று என்னுள் புகுந்து இருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண்குன்றம் கோதவம் இல் என் கண்ணல் கட்டி எம்மானென் கோவிந்தனே என்று பாடுகிறார். சீதையின் அந்தப்புறத்தில் கைங்கரியம் செய்பவர்கள் ராமனை கண்டால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே என்று சொந்தம் கொண்டாடி பிராட்டியின் கணவனே என்றும் மாதவனே என்றும் உரிமையோடு அழைப்பது போல் கூப்பிடாமல் என்னை அறியாமல் ஒருமுறை மாதவ என்று உரைத்ததை மட்டுமே ஒரு காரணமாக கொண்டு ஆஹா, நம்முடைய மற்ற திருநாமங்களுக்கும் இதற்கும் உள்ள வேறுபாட்டினை இவர் நன்கு அறிந்துள்ளாரே என்று மகிழ்ந்து எந்தவிதமான உபாயமும் அறியாமல் இருந்த என் விஷயத்தில் இத்தனை காலம் இந்த ஆழ்வாரை இழந்து போனோமே, இனி வரப்போகும் அனைத்து காலங்களிலும் அவித்தியை உள்ளிட்ட எந்தவிதமான குறியும் இவருக்கு சேர விடமாட்டேன் என்று சங்கல்பித்துக் கொண்டு ஸ்ரீ சம்பந்தத்தால் அளவு கடந்த அனுகிரகத்தை என் மீது பண்ணி எனது நெஞ்சில் புகுந்து நான் மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் என் ஹிருதயத்தில் நிலையாக நின்றான். நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தீமைகளையும் பிராயச்சித்தம் உள்ள பாவங்களையும் நன்றி மறத்தல் போன்ற உய்வில்லாத பாவங்களையும் வேருடன் அழிக்கும் அமிர்தம் போல் நின்று தன் தாமரை போன்ற சிவந்தழகிய கண்கள் மற்றும் திருமேனி ஆகியவற்றை நான் அனுபவிக்கும்படி செய்தான். இப்படியாக மலை போல் அசையாமல் என்னுள் இருந்து இயல்பாகவோ அல்லது மற்றவர்களுடன் கலப்பதாலோ ஏற்படும் எவ்வித தோஷமும் இல்லாத கருப்பங்கட்டி போன்று எனக்கு மிகவும் இனிவன் ஆனான். அவன் யாரெனில் எனக்காக கண்ணனாய் அவதரித்த எம்பெருமான் என்கிறார் ஆழ்வார்.